வணக்கம் நண்பர்களே, அடங்காப்பட்டு வன்னி யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்றைக்கு நாங்கள் ஒரு அருமையான திருவிழா காட்சியை தான் பார்க்க போகிறோம். உண்மையாகவே நாங்கள் இன்றைக்கு எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் கரச்சி புளியம்பக்கடை நாதம்பிரான் ஆலயத்தில் தான் நிற்கிறோம். இன்றைக்கு வந்து பங்குனி உத்தரம் புளியம்பக்கடை நாதம்பிராண்ட 2026 வருடாந்த பொங்கல் உற்சவம் நடைபெற இருக்குது. இது வந்து பகல் வேளையில் தான் கோயிலில் வந்து சனம் பகல் வேலையில் வந்து குறைவாக தான் இருக்குது. நாங்கள் வந்து சனம் குறைவாக இருந்தபடியாக பகல் வேலையிலேயே வந்து நாதம்பிரானை வந்து தரிசிக்க வந்திருந்தோம். நாங்கள் நாதம்பிரான் உண்மையாகவே நாதம்பிரான் கோயில் வந்து ஒரு மிக வன்னியிலே மிக சிறப்பு மிக்க ஒரு கோயில். வேண்டுபவருக்கு அருளை தரக்கூடிய ஒரு சிறந்த தம்பிரான் உள்ள கோயில். வாங்க இப்படியே போய் கோயிலுக்குள்ளே போய் கோயிலில் கோபுரம் பாருங்கள். ஆரம்பத்திலேயே நாங்கள் இப்போதான் கோயிலுக்கிட்ட போய் கொண்டிருக்கிறோம். கோயிலில் கோபுரத்தை இன்னும் காண இல்லை. கோபுரத்தில் கோபுரம் பாருங்கள். கோபுர கலசம் 2 கோபுரங்கள் இருக்குது கோயிலில். பகல் வேளையில் வந்து மக்கள் வந்து பகல் வேலைன்னு சொன்னால் பகல் வேளையில் சரியான வெக்கை 35-36 பாக செல்சியஸுக்கு மேலே வெக்கையாக இருக்கிற வழியாக சனம் வந்து சரியான குறைவு. ஆனால் இதே நேரம் கொஞ்சம் 6 மணி ஆகினா சரி வந்து விலத்தேலாது சனம் வந்து அப்படி இருக்குன்னு சொன்னால் பக்தர்கள் வந்து தம்பிரானை வந்து வழிபடுறதுக்காக எல்லா இடங்கள்லையும் இருந்து கோடி கோடியாக வருவினோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பாருங்கோ, பகல் இருந்த காட்சிக்கும் இரவு இருந்த காட்சிக்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சொல்லி பாருங்கோ. சனம் வந்து இரவில் வந்து விலத்தேற அளவுக்கு நிற்கிது. கோயிலில் சும்மா லைட்டுகள் வந்து சும்மா கண்ணை கவர்ற காட்சியாக இருக்குது. கடைகள் லைட்டுகள் இதில் பாருங்க, தூக்கு காவடிகள் எல்லாம் முடிஞ்சு வந்தோன்னு இருக்குது. லைட்டுகள் எல்லாம் கலர்களான லைட்டுகள் வந்து கண்ணை கவர்ற காட்சி. ஆனால் சனம் இரவு விலத்தேல அளவுக்கு சனம். பகலில் 4 பேருக்குள்ள வந்து சனமே இல்லை கோயிலில். இப்போ வந்து ரோட்டில் விலத்தி போகலாத அளவுக்கு சனம் நிற்கிது. என்னென்னு சொன்னால் பகலில் வந்து சரியான வெக்கைன்ற வழியாக சனம் வந்து வர விரும்பவே இல்லை. அதை விட தூர இடங்களில் இருந்து வாராக்களும் வந்து இரவு நேரம் வந்து தம்பிரானை தரிசித்து போகிறத தான் விரும்புகிறோம். அதால் கூட இரவு நேரங்களில் வந்து தான் வேலையாக்கள் அப்படியான ஆக்கள் வந்து இரவு நேரங்களில் வந்து பார்த்துட்டு போகிறதுக்கு விரும்புகிறபடியாக இரவு நேரங்களில் தான் வந்து உண்மையாக இந்த காலம் இல்லை, எல்லா காலத்துலேயும் வந்து இரவு நேரங்களில் தான் கூடின எல்லா கோயில்களையும் வந்து இரவு நேரங்களில் சனம் விரும்புகிறது தான் கூட. பகல் நேரங்களில் இப்போ காலத்தில் தான் கடும்புக்க அந்த காலத்தால் பாருங்க, நாங்கள் அப்படியே நடந்து சனத்தை பாருங்கள். கோபுரத்துக்கு கோயிலில் முன்பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கிறோம். கோயிலுக்கு முன்பக்கத்துக்கு வந்துவிட்டோம். பாருங்கள், கோயிலில் முன்பக்கத்தில் வந்து சனத்தை பாருங்கள். இவ்வளோ சனம். கோபுரம் வந்து இவ்வளோ லைட்டுகளை போட்டு பாருங்க, என்ன அழகான காட்சி அளிக்குது. இரவில் பகலில் பார்த்ததை விட இரவு வந்து வித்தியாசமான காட்சியாக இருக்கும். பாருங்கள், கோயில் கோபுரம் அதை விட கோயிலில் முன்பக்கம் இல்லாமல் எவ்வளோ அழகான காட்சியாக இருக்குன்னு சொல்லி வாங்க அப்படியே அங்கால போய் கோயிலில் அழகு வெண்டை கோயிலுக்கு வந்து உள்ளுக்க போகலை. நான் இரவு வந்து உள்ளுக்க போகலை, வெளியில் நடக்க போய் காட்சிகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க அப்படியே போய் வெளி நடக்கிற காட்சிகளை பார்ப்போம். ரோட்டில் விரைக்கே வந்து சரியான சன நெரிசல்லாம் பாருங்க. விலத்தில் அளவு சனம். பைக்கில் அங்கே புளியம்பக்கடை சந்தையிலேருந்து கோயிலடிக்கு வாரக்கே 2-3 மணித்தியாரம் ஆச்சுது. அவ்வளோ சன நெரிசல், வாகன நெரிசல். வாகனங்கள் வந்து எல்லாம் முட்டுப்பட்டு அப்படியே நிற்க வலிக்கிட்டுது. பைக்கில் விரையில்லாத அப்படி இல்லாமையாக போச்சு. அப்படி இருந்தும் கோயிலை தரிசிக்கணுமன்றதுக்காக இரவு பகல் வந்து போயிட்டோம். இரவும் ஒரு முறை வந்து கோயிலில் அழகாக பார்க்கணும், அதை நவம்பர் தரிசிக்கணுமன்றதுக்காக இரவு வந்து இவ்வளோ நெரிசல்லேயும் வந்து பாருங்கள். நெரிசல்ண்டா சன நெரிசல் அப்படி விலத்தில் சன நெரிசலாக கிடக்குது. அதுலேயும் வந்து நாங்கள் வந்து கோயிலுக்கு வந்துட்டோம், கிட்டத்தட்ட வந்துட்டோம் கோயிலுக்கு இப்போ. ஆனால் கிட்டத்தட்ட போக சரியான சன நெரிசலாக இருந்தது. வாகனங்கள் விலத்தில் அளவுக்கு சன நெரிசல் பாருங்கள். சைக்கிள் பார்க்கில் வந்து வாகனங்கள் லைட்டு போட்டு சைக்கிள் பார்க்கில் பாருங்கள் ஃபுல்லாக சும்மா மோட்டர் சைக்கிளில் எவ்வளோ சனம் வந்திருக்கும். 10,000-20,000க்கு மேலே கோடி சனம் வந்திருக்கும் போல் இருக்குது. அவ்வளோ வாகனங்களாக தான் கிடக்குது. வாகனங்கள் வந்தோண்டே இருக்குது. இப்போயும் நாங்கள் நேரம் நாங்கள் வேறு 9-10 மணி ஆச்சு. நேரம் போக சனம் குறையும்னு பார்த்தா வாகனங்கள் வந்தோண்டே இருக்கு.
ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பிரதான வெளிவீதியில் அமைந்திருக்கிற அடியவர்கள் காவடியில் செல்வதற்கு நீங்கள் இடையூறாக வீதியை மறைத்திருக்கிறீர்கள். அந்த இடைவெளியில் அமர்ந்து அந்த இடத்தில் அமர்ந்திருப்பவர்கள் தயவு செய்து எழுந்து இந்த காவடி நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்கிற அடியவர்கள் இந்த நேர்த்திக்கடன்களை நிறைவு செய்வதற்கு நீங்கள் பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். அறிய தருகின்றோம். இந்த உளவு இயந்திரத்தினுடைய உரிமையாளர்கள் ஆலய ராஜகோபுரத்துக்கு அருகிலே நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கின்ற பறவைக்காவடி உளவு இயந்திர உரிமையாளர்களை தயவு செய்து என்னுடைய சொல்லி செவிமடுங்கள். அல்லாதுவிட்டால் போலீசாருடைய சட்ட நடவடிக்கையோடு அந்த வாகனங்களை அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி விடாதீர்கள். தயவு செய்து எங்களுக்கு ஒத்துழைத்து உங்கள் வாகனத்தை அப்புறப்படுத்தி பூரண ஒத்துழைப்பு வழங்குமாறு உங்களை பணிவன்போடு வேண்டியிருக்கிறோம். ஐயா அணவண்டா காலத்துல கூட ஐயா அணவண்டா காலத்துல
கடைகள்னு சொன்னால் சும்மா என்ன கிடக்கு இல்லை, சங்கிலி கடை என்ன, பூக்கடை என்ன, சாப்பாட்டு கடை என்ன, எல்லாம் 150 ரூபா 200 பொருள் என்ன, எல்லாம் அப்படியே பாருங்கள். விளையாட்டு சாமான்கள் கடைகள்னு சொன்னால் எக்கச்சக்க கடைகள், அதோட ஐஸ்கிரீம் கடைகள், சாப்பாட்டு கடைகள், விதமான கடைகள். நாங்கள் அப்படியே கடைகளுக்கு தான் போய் இப்போ நாங்கள் இது சாமான்கள் வாங்குறதுக்காக வந்து அந்த 150-200 ரூபா கடைகளுக்கு வந்து போய் கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே வந்து நிறைய சாப்பாட்டு கடைகள் மற்ற அந்த ஸ்வீட் கடைகள், அதை விட லைட் வந்து சும்மா போட்டு அப்படி விட்டுருக்கு பாருங்கள். லைட்டை வந்து சும்மா கண்ணை கவரக்கூடிய காட்சியெலாம் இருக்குது பாருங்கள். லைட் கடைகள், இந்தியாவில் சங்கிலிகள், இந்த பித்தளைகள், பவுனுகள், அதே மாதிரி சங்கிலி கடைகள், இந்தியாவில் கண்ணாடி கடைகள்னு சொல்லி கடைகள் வந்து சும்மா எக்கச்சக்கமான கடைகள், துணிக்கடைகள் பாருங்கள், உடுப்பு கடை, துணிக்கடைகள் வந்து எக்கச்சக்கமான கடைகளை வந்து கொண்டு வந்து போட்டு வைக்கணும். சனம் வந்து கோயிலை தரிசித்து முடிஞ்சு இந்தியாவில் பக்கம் ஒரே கடை பக்கம் தான் நிற்கிது பாருங்கள். சனம் அங்கே கோயில் அடியில் ஒரு ஹோட்டலில் சனம் நிற்கிது, அதை விட கூட ஜனம் இந்த கடை பக்கம் நிற்கிது. கூட விதமான துணிகள் எல்லாம் வந்து கடைகளில் இருக்குது. அதுகளை வாங்கி கொண்டு போகிறக்கா, கோயிலை தரிசித்த பிறகு அதுகளை வாங்கி கொண்டு போகிறக்கா சனம் நிற்கிது. வந்து நாங்களும் அப்படியே போய் சின்ன ஒரு பசி கொண்டு வந்தது. அங்கே போனால் அன்னத்துக்கிட்ட போயிடலாம், சரியான சிரமமாக கிடக்கு. இப்படியே போய் நூடுல்ஸுக்கிட்ட போய் ஒரு மேகி நூடுல்ஸ் சொல்லிட்டு சாப்பிடணுன்னு பாருங்கள். வேல் வந்து அந்த முள்ளிய வலையில் வந்து நூடுல்ஸை காணாதாக்கலான்னு பாருங்கள். எப்படி நூடுல்ஸை சாப்பிடணும் வைக்கணும்னு சொல்லி முள்ளி வலையிலேருந்து வந்தவன் முள்ளி வலை 3ஆம் பட்டாரம் காட்டு நாவலுடைய டீம் இது பாருங்க. நூடுல்ஸை வந்து எப்படி சாப்பிடணும் வைக்கணும்னு சொல்லி நூடுல்ஸை கண்டதே இல்லை போடாது. இவரும் தான் பாரிசன் பாருங்கள். நூடுல்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க. அதால் தான் இப்படி சாப்பிடணுமோ என்னவோ எனக்கு தெரியல. இது மதியடா, அது மகியடா. வாங்க அப்படியே இனித்தான் நாங்கள் வந்து எங்களோட ஸ்பெஷல் சொட்டை பார்க்க போகிறோம். இவ்வளோ நேரம் கீழாலேயே போய் பார்த்து நாங்கள் இனித்தான் எம்பெருமானையும் கோபுரத்தையும் மேலே இருந்து கீழே பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து எப்படி உங்களுக்கு இந்த சொட் வந்து எப்படி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லுங்க. பிடிச்சிருந்தா வாங்க அப்படியே டோன் சொட்டை வந்து பார்ப்போம்.
இந்த வீடியோ வந்து உங்களுக்கும் பிடிச்சிருக்குமான்னு நம்புகிறேன். என்ன ஒரு குறை வந்து என்னால் வந்து கோயிலுக்கு உட்புறத்தில் நடந்த சில காணொலிகளை வந்து எடுத்து போடலாம் போச்சுன்னு சொன்னால் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கல. உண்மையாகவே வந்து இப்படியான வீடியோக்கள் வந்து நான் வந்து பதிவேற்றி கொண்டிருக்கிறேன். இதுவரைக்கும் வந்து என் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்க. இப்படியான பல சுவாரஸ்யமான வீடியோக்கள் காணொலிகள் அதை வந்து தாரதுக்கு நான் வந்து தயாராக இருக்கிறேன். நன்றி. இன்னும் ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திப்போம். உண்மையாகவே கோயில் வந்து புதூர் நாதம்பிரான் வந்து மிக சிறப்புமிக்க நாதம்பிரான், அருள்மிக்க நாதம்பிரான்.